शिव 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 ஓம் குருவே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் மற்றும் கௌரவ தலைவர்கள், எங்கள் ஆசிரியர் உயர் விஜயன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், சக தோழர்களுக்கும், தோழிகளுக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம் நான் ஆன்லைன்ல பார்த்தேன். இந்த ஜாதகத்துல நாங்க பார்த்து சொன்ன விதிமுறை பாத்தீங்களா, சொன்னா அவரு சரின்னு சொல்றாரு. சுகநாடி விதிமுறையில பாரம்பரியம் படிச்சு சுகர் நடைமுறையில் தான் இப்ப நான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன், யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன். நாங்க சொன்ன விதிமுறை பாத்தீங்களா இதுல அழகா இருக்கு. என்ன சொன்னேன் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. கடக லக்னம் ஆண் ஜாதகம், கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 2ல சுக்கரன் சனி என்ன பண்ணுமாங்க சார், சுக்கரன் சனி, லக்னத்துக்கு 3ல புதன் சூரியன் ராகு, லக்னத்துக்கு 9ல கேது, 11ல சந்திரன், 12 குரு பகவானும் செவ்வாய் பகவானும். இது ராசியில் வர கிரகம். இதை சுத்தி நவாம்சல கிரகம் போட்டுக்கிட்டோமா, அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருந்து கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா அது நன்மை செய்யும். 3, 6, 8, 12ல பகை நீசம் பெற்றுடுச்சுன்னா அந்த கிரகம் சார்ந்து, அந்த உறவு சார்ந்து, அந்த பாவம் சார்ந்து ஜாதகருக்கு பாதிப்பு இருக்கும். இது நம்ம ஃபண்டமெண்டல். நவாம்ச லக்னம் கடக லக்னம், கடக லக்னத்திலே ராகு, கன்னியில சூரியன், மகரத்துல குரு கேது, கும்பத்துல சுக்கரன், மகரத்துல குரு கேது, கும்பத்துல கும்பத்துல பாத்தீங்களா புதன், மேசத்துல சனி பகவான், ரிஷபத்துல சூரியனும் செவ்வாயும், லக்னத்துக்கு 12 மிதுனத்துல சந்திரன். சரிங்களா? சரி, இங்க வயசு பாத்தீங்களா இப்ப 49 நடக்குதுங்களா. நீங்க நம்ம கிட்ட என்ன அதுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம திசா புத்தி வயது எல்லாமே நம்ம எடுத்து ஐயா சொல்ற மாதிரி கணிதம் போட்டு ரெடியா வச்சுப்போம். அவங்க கேட்கிற கேள்விக்கும் அந்த திசா புத்திக்கும் இங்க ஃபண்டமெண்டல் ரூல் ரொம்ப அழகா பொருந்திருக்குங்க சார். நாம சொன்னோம் கடக லக்னம், அவர் 7க்கும் அதிபதி அவர் தான், 8க்கும் அதிபதி அவர் தான். 7க்கும் அதிபதி தான், 8க்கும் அதிபதி தான். 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால திருமணத்தை செஞ்சு வச்சாரு. எத்தனை திருமணம்? 1 அல்ல, 2 அல்ல, 3 திருமணம் செய்து வைத்தாரு. கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்காரு, அதனால திருமணத்தை செஞ்சு வச்சாரு. அந்த திருமணம் நிலைச்சுதா? அந்த பெண் அவரோட குடும்ப வாழ்க்கையில இருந்தாங்களா? குழந்தை குட்டி பெத்துக்கிட்டாங்களா? 2ஆம் பாவங்கிறது 7ஆம் பாவம் நல்லா இருந்தா திருமணத்தை செஞ்சு வைக்கும். 7ஆம் பாவம் நல்லா இருந்து 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலும் குரு மற்றும் லக்ன சுபர்கள் பார்த்தாங்களா திருமணத்தை செஞ்சு வைக்கும். ஒரு திருமணம் அல்ல, 2, 3 திருமணம் கூட செஞ்சு வைக்கும். அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்யற பாவம் 2ஆம் பாவம் தான். குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டா தானே குடும்பம் ஆகும் இல்லையா? ஆணு பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்துறது 2ஆம் பாவம். குழந்தை குட்டிங்கிறப்பதானே குடும்பஸ்தர் ஆகிறாங்க. ஒரு குழந்தை பிறந்தா தானே அந்த பெண் தாயாகிறாள். அப்ப அந்த 2ஆம் அதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் குடும்பத்தை நடத்துவாங்க. அப்ப அஷ்டமாதிபதி 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரு. அஷ்டமாதிபதி 2ஆம் பாவத்துக்கு வந்ததுனால கலத்திரக்காரகன் சுக்கரன் பாதிப்பு கொடுத்துட்டாரு. கலத்திரக்காரகன் நாங்க சுகர் நாடியில ஆணுக்கு பெண்ணுக்கும் சுக்கரன் தான் எடுத்துப்போம். சுக்கர் நின்ற நட்சத்திரம் நீசம். பரணி 2ஆம் பாதம் இருந்தாலும் நவாம்சத்துல சுக்கரன் அங்க நீசம் ஆயிடுவாரு. இங்க பூரம் 2ஆம் பாதம் இருந்தாலும் நீசம் ஆயிடுவாரு. பூராடம் 2ஆம் பாதம் இருந்தாலும் கலத்திரக்காரகன் நீசமாகும். கன்னி வீட்டுக்கு கலத்திரக்காரன் வந்தாவே அது தார தோஷம் உள்ள ஜாதகம் நம்ம எடுப்போம். இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்களா 3 திருமணம் செஞ்சுட்டாரு. எந்த மனைவியும் இவருடன் வாழல. சரி, ஏன் திரும்ப திரும்ப கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைக்கிறாரு? எந்த பெண்ணும் குடும்பம் நடத்தி வாழ முடியல, கல்யாணத்தை மட்டும் எப்படி சார் திரும்ப திரும்ப பண்றாரு? அப்ப என்ன கிரகம் அங்க பலமா இருக்குதுன்னு பாக்கணும் இல்லைங்க சார். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம், பொண்ணு அமைகிறதே பெரிய விஷயம். முதல் கல்யாணத்துக்கு லக்னாதிபதி பலமா இருக்கிறதே காரணம். லக்ன புள்ளி வர்க்கோத்தமம் பிளஸ் லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையில 11ஆம் பாவத்தில் இருப்பதனாலும் திருமணம் என்பது 2, 7, 11ஆம் பாவமும் திருமணத்தை நடத்தும். அதில் உள்ள கிரகமும் திருமணத்தை நடத்தும். இவங்கெல்லாம் கெடாம இருந்தாதான். கெடாமனா 3, 6, 8, 12ல பகை நீச அஸ்தங்க அடையாம இருக்கணும். ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா திருமணத்தை செஞ்சு வைப்பாரு. 2ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கிறதுனால குடும்பம் இவரால நடத்த முடியல அப்படிங்கிறது இந்த விதி. ஐயா நீங்க திருமணம் உங்களுக்கு நடந்திருக்கும், திருமணம் எல்லாம் 2, 3 திருமணம் செஞ்சிருப்பீங்க. எந்த பொண்ணோடையும் நீங்க குடும்பம் நடத்த முடியாது. 2ஆம் பாவத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு வந்துருச்சு. அதனால இந்த ஜாதகர் கணவன் மனைவி குழந்தையோட குடும்ப வாழ்க்கையில இருக்க முடியாது அப்படிங்கறத சொன்னாங்க ஐயா.
சரின்னு சொல்லி அவர் விட்டாச்சு. எந்த லக்னத்துக்குமே சரள லக்னத்துக்கு வந்து பாத்தீங்களாங்க ஐயா, சரள லக்னத்துக்கு வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் சேர்ந்து களத்திரக்காரர்களுடன் எந்த பாவத்துல தொடர்பு இருந்தாலும் வந்து பாத்தீங்களா குடும்ப வாழ்க்கை வந்து சிறப்பை கொடுப்பது இல்லை. கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸுங்கிறத ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரள் லக்னத்துக்கு இது வந்து பாதிக்கப்பட்ட அமைப்பு. சரி, ஒரு சரள் லக்னமா வந்துருச்சு, அவங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருந்தா திருமண வாழ்க்கை சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கறத ஒரு நட்சத்திர அமைப்பை வச்சு நம்ம சொல்லலாம். இப்ப சரள் லக்னம் அப்படின்னா நம்ம மேஷத்துக்கு எடுத்துக்கலாங்க ஐயா. மேஷத்துக்கு எடுத்துக்கலாம். மேஷத்துக்கு வந்து முழு சுபர் யாருங்க ஐயா? குரு, குரு, சந்திரன், சூரியன், செவ்வாய். ஒரு கேந்திராதிபதி, திரிகோணாதிபதி நம்ம முழு சுபரா எடுத்துப்போம். அவர் வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதி தொடர்பு இல்லாம இருக்கணும். 6, 8, 12 கூடையவர்கள் இல்லாம இருக்கணும். அப்படி பாத்தீங்களா முழு சுபரா நம்ம எடுத்துப்போம். மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து பாத்தீங்களா, லக்னாதிபதி கார்த்திகுடைய நட்சத்திரத்துல முதல் பாதத்தில் இருந்தாலும் நம்ம அதுக்கு 7ஆம் அதிபதி சிறப்பா இருக்கும் பட்சத்துல திருமணத்துக்கு போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி 2ஆம் அதிபதி காலில் வந்து பாத்தீங்களா ரோகிணி நட்சத்திரம், இவருக்கு வந்து பாத்தீங்களா ஒரு கேந்திராதிபதியா வருவாரு. கேந்திராதிபதியா வருவார் மேஷ லக்னத்துக்கு. அந்த 2ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் நம்ம திருமணத்துக்கு பொருத்தி வைக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்களா 4ஆம் பாவத்துல குருவுடைய நட்சத்திரத்துல இவருக்கு வந்து பாத்தீங்களா அது வந்து பாக்கியாதிபதியா வருவாரு. குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் குருவுடைய 4ஆம் பாதத்தில் இருக்கிறப்ப நம்ம திருமண பொருத்தத்துக்கு போட்டு வைக்கலாம், பொருத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி 5ஆம் பாவத்துல வந்து நம்மளுக்கு 5ஆம் பாவத்துல வந்து அவருடைய நட்சத்திரம் இருக்கிறப்ப 7ஆம் அதிபதி நட்சத்திரம் இருந்தாலும் இவருடைய குருவுடைய நட்சத்திரம் இருக்கிறப்பையும் நம்ம பொருத்தி வைக்கலாம். அதே மாதிரி 7ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்களா அவருடைய நட்சத்திரம் இருக்கிறப்ப அந்த 2, 7, 11ஆம் அதிபதி நட்சத்திர தொடர்புகள் இருக்கிறப்ப திருமணத்துக்கு பொருத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்குமே அந்த லக்ன சுபர்களா வரக்கூடிய கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் எல்லாமே பலமா இருக்கா, அது 6, 8, 12 மறையாம இருந்துச்சுன்னா நம்ம திருமண பொருத்தத்துக்கு இணைச்சு கொடுத்தோமா நல்லா இருக்கும். சரி, ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா எந்த லக்னத்துக்குமே 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இந்த அதிபதிகள் வந்து பாத்தீங்களா எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்களா மறையக்கூடாது. ஒரு சந்தியில் காலோ வேதகன் காலோ அல்லது இது சந்திய கால் வேதகன் கால் பிளஸ் வந்து இப்படி வந்து பாத்தீங்களா 2 பாம்புகளுக்கு இடையில் வந்து கிரகங்கள் மாட்டக்கூடாது. 2 பாம்புகளுக்கு இடையில வந்து கிரகங்கள் மாட்டிச்சுன்னா ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு லக்னமே மாட்டிச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து தனியா தான் வாழ்வாரு. சொந்த பந்தம், அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி உறவுகள் எல்லாருமே இருந்தாலுமே எல்லாருமே இவரை புறக்கணிக்கிறாங்க. யாருமே இவர் வந்து பாத்தீங்களா ஒரு அரவணைப்போட ஏத்துக்கிறது இல்ல. அக்கா இருக்கிறாங்க, மூத்த சகோதரர் இருக்கிறாங்க, உறவுக்காரகம் செவ்வாய் இருக்கிறாங்க, குரு குழந்தைகள் 3 திருமணம் செஞ்சுமே ஒவ்வொரு மனைவிக்குமே ஒரு குழந்தை இருக்குங்க சார். ஆனா இவரோட வந்து பாத்தீங்களா எந்த குழந்தையுமே வாழல. அப்ப இங்க வந்து பாத்தீங்களா சுக்கிரன் வந்து பாத்தீங்களா கேது கால்ல இருக்காரு, சனி பகவான் வந்து பாத்தீங்களா கேது கால்ல இருக்காரு, குரு வந்து பாத்தீங்களா திருவாதிரை கால்ல இருக்காராங்க சார். அப்ப இதற்கு இடையில செவ்வாய் பிளஸ் லக்னம் பிளஸ் களத்திரக்காரகன் சுக்கிரன் பிளஸ் சனி பகவானுங்கிறது இவருடைய 7ஆம் அதிபதியா வந்து வர்றாங்க சார். இந்த உறவுக்காரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்களா பாம்புக்கு இடையில வந்து பாத்தீங்களா பாம்பு அந்த காரக உறவை விழுங்கிடும். அந்த காரக உறவை சார்ந்து நன்மை அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கறத வந்து நம்ம இந்த ஜாதகத்துல எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்களா ஆண் பெண் ஜாதகத்துல வந்து 2, 7, 11ஆம் அதிபதி பலமா இருக்கணுங்க சார். அதுக்கு 2ஆம் பாவம் எந்த ஒரு பாவகிரக சேர்க்கையும் இல்லாம இருந்தாதான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச இருக்கேன் அப்படின்னா, ஜாதகத்துல கட்டத்தை வந்து பார்க்கும்போது பொதுவா 6ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் தாங்க இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா மோசமான பாவம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தேன்னு எடுத்துக்கலாம். அது ஏன்பா 6ஆம் பாவத்தை வந்து குறிக்கிறீங்க, 12ஆம் பாவத்தை வந்து குறிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, சின்ன சின்ன பஞ்சாயத்து இதெல்லாமே வந்து குறிக்கக்கூடியது 6ஆம் பாவத்தை தாங்க நமக்கு வந்து மெயினா குறிக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சயன சுப போகஸ்தானமா இருந்தாலும் கூட 12ஆம் இடம் தான் ஜாதகருக்கு விரயஸ்தானமா வந்து பாத்தீங்கன்னா அமையுது. அப்படி எந்தெந்த கிரகங்கள் எப்படிலாம் 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருந்தா நம்ம எந்த மாதிரி பலன் சொல்றது அப்படிங்கறத
இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாங்க. இப்போ லக்கணத்துல இருந்து 6வது வீட்டுல சூரிய பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகரோட அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு எதிரியா வந்து அமையறதுக்கூடிய வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இப்போ அதுலயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லக்கணத்துக்கு 6வது வீட்டுல சூரிய பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாங்கிறது இருக்குங்க. சரி, அரசு உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம 6வது வீட்டையும் பிளஸ் 10வது வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சேர்த்து வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லணும். இப்போ லக்னத்துல இருந்து 6வது வீட்டுல சந்திர பகவான் இந்த உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த அந்த ஜாதகரை பெற்றெடுத்த அந்த அம்மாவை எதிரியா அமையறது கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு அம்சங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி அவங்க மனசெலவுலையும் சரி உடலையும் சரி அந்த ஜாதகர் ரொம்ப 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 வீக்னஸா தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கறதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. அதே போல லக்கணத்துக்கு 6வது வீட்டுல செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஜாதகருடைய கூட பிறந்த இளைய சகோதரம், அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் யாரா வேணா வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு எதிரியாதான் வந்து பாத்தீங்கன்னா அமைவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. செவ்வாய் பகவானுங்கிறவங்க இந்த இதுல மறையுதாங்க. சோ அவங்களுக்கு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. பிளஸ் அடுத்தது லக்கணத்துல இருந்து 6ஆம் வீட்டுல புதன் பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பெற்றெடுத்த தாய் மாமனே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையக்குரிய ஆளாதான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல புதன் பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா மறைஞ்ச புதன் ஜாதகருக்கு நிறைஞ்ச கல்வியே வந்து பாத்தீங்கன்னா தருவாங்க. சோ ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பறிவுல எந்த ஒரு குறைபாடுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு வந்து இருக்கவே வந்து பாத்தீங்கன்னா இருக்காதுங்க. அதே போல 6வது வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெற்றெடுத்த குழந்தையே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரியா அமையறதுக்கான வாய்ப்பு அம்சங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே போல அந்த ஜாதகருக்கு ஆன்மீகத்தை ஈடுபாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அம்சங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. அதே போல லக்கணத்துல இருந்து 6வது வீட்டுல சுக்கிர பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்டின மனைவி தான் அவங்களுக்கு முதல் எதிரியா அமையறதுக்கான வாய்ப்பு அம்சங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அப்புறம் லக்கணத்துல இருந்து 6வது வீட்டுல சனி பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஜாதகருடைய மூத்த சகோதரம், அது பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும், அந்த மூத்த சகோதரம் தான் ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இதுவே ராகு பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அப்பாவுடைய வழியில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். முன்னோர்கள் சொத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இல்ல பாட்டம் போட்ட வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்ட்ட சாபம் ஆகிருக்கலாம். 2 பாம்பை வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு போட்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி பாம்பு புத்தை வந்து இடிச்சு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5ஆம் தலைமுறையானது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும். அதே போல கேது பகவான் அந்த உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா 6வது வீட்டுல லக்கணத்துல இருந்து 6வது வீட்டுல கேது பகவான் அந்த உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா மூலியமா அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வாய்ப்பு அம்சங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சரிப்பா, இவ்வளவு நேரம் 6ஆம் வீட்டுல வந்து பார்த்தோம். அடுத்து 12ஆம் வீட்டுல வந்து பாக்கலாங்களா? 12வது வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அந்த உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஜாதகருடைய அப்பாவுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவு செய்வாங்க. ஹாஸ்பிட்டல் விஷயமா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அப்பாவுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா செலவு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே போல சந்திர பகவான் அதை உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அவங்க அம்மாவனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விரயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுங்க. அதுவே செவ்வாய் பகவான் அந்த உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய இளைய சகோதரத்தாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை விரயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். புதன் பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் மாமனால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இப்போ 12ஆம் இடத்துல புதன் பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் பக்கம் காலேஜ் போவோம்ளோ ஸ்கூல் போவோம்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து கல்வி தடை பண்ணவும் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. இதுவே குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா விரயம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குவாங்க.
அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய மூத்த சகோதரருடைய சாணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமா வந்து விரயம் வந்து செய்வாங்க. சுக்கிர பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய பெண் கட்டின மனைவி மூலியமா பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவே ராகு பகவானும் கேது பகவானும் வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான், முன்னாடி எப்படி 6வது வீட்டுல வந்து சொன்னமோ அதேதான் வந்து பாத்தீங்கன்னா உல்டாவா வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ராகு பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அம்மா அப்பாவுக்கு செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கேது பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அம்மாவுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவு செய்வாங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாங்க. இப்போ ராகு பகவானும் கேது பகவானும் லக்கணத்துக்கு 12வது வீட்டுல போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி நிலை அடையறதுக்கான வாய்ப்பு அம்சங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. இப்போ லக்கணத்துல இருந்து 12வது வீட்டுல கேது பகவான் முக்கியமா வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இந்த பிறவிதான் இருக்கிறதுலே கடைசி பிறவி, இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு பிறவியுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கறத நம்ம அடிச்சு வச்சு சொல்லலாங்க. இப்போ நம்மளுடைய சித்தர்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க, சாராயுஜம், ஸ்வேஜம், உற்பிஜம், கர்ப்பிஜம்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காங்க. சாராயுஜம் அப்படிங்கிறது மரம், செடி, கொடி. உற்பிஜம் அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கக்கூடிய ஈரு, பேன், சொண்டுங்க. கர்ப்பிஜம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வாயில ஜீவராசிகள், ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இல்லையா. சாராஜம், ஸ்வேஜம், உற்பிஜம், கர்ப்பிஜம் அப்படின்னா அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வெளிவந்து முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே நம்ம கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கறதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா மனித பிறவி. இப்போ இந்த பிறவில நம்ம நல்லதா, அதாவது பணக்காரங்க வீட்டுல பிறந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு செஞ்சுட்டு அதே மாதிரி எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா உழைக்காமலேயே அவங்களுக்கு வீடு தேடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல கண்டிப்பா அவங்க புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அதே போல இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் வந்து உழைச்சாலுமே நமக்கு கைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு ஏதாவது கை கால் ஊனமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அம்சங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சரிப்பா, இந்த ஜென்மத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா படாத அவசப்படுறேன், என்னால முடியல, எனக்கு விட்டா போதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரேஞ்ச் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க, அன்னதானம் மட்டும் பண்ணுங்க. அன்னதானம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிறப்பா வந்து இருக்குங்க. அன்னதானம் பண்ற லெவலுக்குலாம் எனக்கு வந்து இப்போதைக்கு பினான்ஸ் வந்து இல்ல, நான் வந்து ரொம்ப டவுனா தான் இருக்கேன், என்னால இருக்கிற சாப்பாட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா வழி வந்து இல்லை அப்படின்னா ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி வாயிலா ஜீவராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்துருவாங்க. அதே போல டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுங்கிறது வந்து வைக்கணும். அதையும் தாண்டி நானா இதுக்கு கூட முடியாதுப்பா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னாட காட்சியில தான் என்னோட வாழ்க்கையை வந்து ஓடி இருந்திருக்கேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. பச்சரிசி அச்சி வெள்ளத்தை கலந்து எறும்பு குழிக்கு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து பாத்தீங்கன்னா அழியிற மாதிரிதாங்க வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதே தம்பி பச்சரிசி அச்சி வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா போடுறீங்க அப்படின்னா ஒரு எறும்பு ஒரு அரிசியை சாப்பிடுறதுக்கு, அது ஒரு பருக்கையை சாப்பிடுறதுக்கு முழுசா 1.5 வருஷம் வந்து எடுத்துக்குதுங்க. அப்படி அந்த பருக்கையை அரிக்க நம்மளுடைய கர்ம வினைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அழியும் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா முழுசாவே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகமும் வான் பெற்ற நின்று மறைவல் சொல்லின் உன் பெற்ற நின்று உணர்வு மந்தாரை தான் பற்ற தலைவன் படுத்தானே. இதுக்கு வந்து அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் சொல்லல, திருமூலர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்க. இதுக்கு வந்து அர்த்தங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயங்களால மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும், மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷங்கிறது வந்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.